இப்போ வந்து புஷ்பா 2 படம் பார்த்தீங்கன்னா, 100% வந்து கிரேட் படம் அப்படின்னு யாருமே இங்க வந்து சொல்லல. எல்லாருமே என்ஜாயபிள் கமர்ஷியல் சினிமா சொன்னாங்கல்ல. என்ஜாய் பண்ணி 3 1/2 மணி நேரம் இருந்தாலும் என்கேஜ் பண்ணுது. பல விஷயங்கள் கூஸ் பம்ப குடுக்குது. அதனால வந்து ஓகே. இந்த படம் வந்து ஒரு தடவ பார்த்துடலாம் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்களே தவிர, எல்லாருமே செலிப்ரேட் பண்ணக்கூடிய படம் தமிழ் சினிமானுடைய அதாவது இந்தியன் சினிமானுடைய அல்டிமேட் கமர்ஷியல் படம் அப்படின்னு சொல்லல. ஏன்னா என்னுடைய பெஞ்ச்மார்க் வந்து அது வந்து பாகுபலி 2வோட கம்பேரே பண்ண மாட்டேன். இன்னைக்கு வரையும் நான் வந்து தி பெஸ்ட் எவர் கமர்ஷியல் சினிமான்னா அது வந்து பாகுபலி 2 தான். அவ்வளோ பிரமாதமா பண்ணியிருப்பாரு. இப்ப நான் கேட்க வர்றது அப்படி இல்லனாலும் இன்னைக்கு புஷ்பா 2 ஏன் இவ்வளோ பெரிய கலெக்ஷன் பண்ணுது? அவங்களும் ப்ரமோஷன் நெறைய பண்ணாங்க. ஃபயர் இல்ல வைல்ட் ஃபயர் அப்படின்னாங்க. அவங்களும் பில்டப் பண்ணாங்க. எல்லாம் பண்ணாங்க. அத தாண்டி அந்த கன்டென்ட் ஏதோ ஒரு வகையில பல கூஸ்பம்ப் மொமெண்ட்ஸ் இருந்துட்டு அந்த படம் நெகட்டிவிட்டி எல்லாம் இல்லாம பாசிட்டிவிட்டி மட்டும் பேசப்பட்டு பெரிய லெவல்ல வெற்றி அடைஞ்சிட்டு இருக்குல்ல. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு இருந்தது. அது மிஸ் ஆனது வந்து அதுல எல்லாருமே செயல்பட்டு கூட தான் ஒர்க் பண்ணணும். ஸோ கண்டிப்பா அத வந்து அனலைஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பெல்லாம் அடிக்கடி கிடைக்காது. இவ்வளோ பெரிய பட்ஜெட் கிடைக்காது.